துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம துலாம் ராசியை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எல்லாம் எப்படி இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, எல்லாத்தையும் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே சமநிலையை, அழகை, அமைதியை, நிதானத்தை பிரதிபலிக்கும் ஒரு இனிய ஆளுமை. உங்கள் வாழ்க்கை முழுசுலையும் எதுலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஒரு சிந்தனை, இதனால் யாருக்காவது கஷ்டம் வரக்கூடாது, என்னால் எந்த கஷ்டமும் மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல நீங்கள் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பலன் கூட சொல்லலாம். துலா ராசிக்காரங்க பிறரின் உணர்வுகளை நன்கு புரிஞ்சு கொள்வதில் மிகுந்த திறமை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. துலா ராசிக்காரங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அழகுக்கே அடிமையானவர்கள்னு கூட சொல்லலாம், சமநிலைக்கு அடிமையானவர்கள், மனசுக்கே பாசம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு நியாயம் என்ற சொல்லே ஒரு மாதிரி இருக்கும். யாரோட பேசினாலும் நேர்மையாக பேசுவாங்க, யாரையும் குறை சொல்லினாலும் நேராக சொல்லிடுவாங்க, அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்தாமல் பேசுவாங்க. கலையும் இவங்களுக்கு உண்டு, யாரையும் காயப்படுத்தாம பேசுற கலையும் இவங்க கிட்ட இருக்கு. துலா ராசி அப்படிங்கிறது காற்று தன்மையுடையதுன்னு சொல்லலாம். அதனால இவங்களுடைய எண்ணங்களும் காற்று போல வேகமா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல நீண்ட நேரம் கவனம் செலுத்தவே முடியாது. ஆனா ஒரு முறை மனதுல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கைவிடவே மாட்டாங்க. மனநிலை கொஞ்சம் மாற்றம் கொண்டதுன்னு சொல்லலாம். சில நேரம் மிக சந்தோஷமா இருப்பாங்க, சில நேரம் சின்ன விஷயத்துக்கே மனசு நொந்து போயிடுவாங்க. ஆனா அதிலிருந்து இவங்களுடைய பெருமை துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளுவாங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சமூகத்துல பிரபலமானவர்களா மாறுவாங்க. பேசும் திறன் இவங்களுக்கிடையே மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லலாம். பேசுவது, சமாதானம் படைப்பது, நடுவராக நியாயம் சொல்றது, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம்னு சொல்லலாம். அதனால இவங்களை பலர் சட்டம், அரசியல், கலை, ஊடகம், அழகியல், கல்வி, வாணிபம், வடிவமைப்பு போன்ற துறைகள்ல எல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அழகு இவங்களுக்கு பிடித்த வீடுன்னு சொல்லலாம். வீடு, உடை, அலங்காரம் எல்லாவற்றிலையும் ஒரு நீட்னஸ் இருக்கும். கண்ணுக்கு பிடிக்காத சூழ்நிலை இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். மன அழுத்தமே வந்தாலும் அதை வெளியில காட்ட மாட்டாங்க. உள்ள எரிஞ்சாலும் புறத்துல சிரிப்பாங்க. அது இவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல்னு கூட நம்ம சொல்லலாம். துலா ராசியை பொறுத்தவரையும் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டிருக்காரு. அதனால இவங்களோட வாழ்க்கையில காதலும் கலையும் பிரிக்க முடியாது. இசை, ஓவியம், நடனம், பேஷன், பாசம் இவை எல்லாமே இவங்களோட உயிரோட கலந்துருக்குன்னு சொல்லலாம். இவங்களோட மனம் காதலால் நிறைஞ்சிருக்கும். ஆனால் காதல் தோல்வி இவங்களை மிகவும் பாதிக்கும். அதிலிருந்து மீள இவங்களுக்கு நேரம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் ஒரு முறை மீண்ட பிறகு இன்னும் வலிமையானவங்களாக தான் மாறுவாங்களே தவிர என்னைக்கும் உடஞ்சி போய் உட்கார மாதிரியான ஆள் கிடையாது இவங்க. நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையும் பாசத்தையும் காக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த துலா ராசிக்காரங்க. யாரையாவது நண்பனாக ஏற்றுக்கொண்டவுடன் உயிரோடு இணைப்பது போல உணர்வாங்க. ஆனால் துரோகம் நடந்துருச்சு அப்படின்னா துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் ஒரு தடவை மனசுல இருந்து அந்த மனிதரை முழுகுச நீக்கி விடுவாங்க. வெளியில பேசினாலும் உள்ள மூடி விடும்னு சொல்லலாம். வெளியே என்னதான் பேசினாலும் அவங்களோட உள்ள மூடிதான் இருக்கும். அவங்களுக்கான இடம் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்க தங்க வாழ்க்கையில சமநிலையை தான் தேடுவாங்க. வேலை, குடும்பம், உணர்ச்சி, புத்தி, ஆசை, ஒழுக்கம் என எல்லாத்துலேயும் அளவுக்கு உட்பட்ட வாழ்க்கையில நடப்பது இவங்களோட அடிமை. ஆனால் சில நேரங்களில் இதே சமநிலை தேடல் இவங்களுக்கு சிக்கலாகி விடுன்னு சொல்லலாம். எதை முடிவு செய்ய முடியாமல் குழம்புவாங்க. அந்த இண்டிகேஷனை சமாளிக்க கற்றுக்கொண்டால்தான் இவங்களுக்கு பெரிய வெற்றியே வரும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு பெரிய பலம் மனசு நெகிழ்ச்சி இல்லாமல் தைரியமாக நடப்பது. பிரச்சனை வந்தாலும் புன்னகையோடு சமாளிப்பாங்க. ஆளுமை, தன்னம்பிக்கை நிறைந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் குரல் எப்போதுமே மென்மையாக தான் இருக்கும். அதனால் கூட்டத்தில் இவங்களை எல்லாரும் விரும்புவாங்கன்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுல இவங்களுக்கிடையே வாழ்வு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். தங்கள் துணையை நேசிப்பது மட்டும் கிடையாது, அவங்க அழகாகவும் புத்திசாலித்தனமாகவும் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். துணைவர் புரிந்து கொள்வாரா இல்லையா என்பதில் அவங்களோட மன அமைதி அடிப்படையாகும்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்க அமைதியான சூழலை தான் விரும்புவாங்க. சண்டை, வாக்குவாதம், கூச்சல் இவங்களுக்கு வெறுப்பு. எந்த விஷயத்துலையுமே நம்ம சரியாக பேசலாம் என்ற பாணியில் பிரச்சனையை தீர்ப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அதுவே அவங்களுக்கு மற்றவர்களை
தவறாக புரிந்து கொள்ள செய்யணும்னு சொல்லலாம். இவங்களுக்கு மிகவும் பொருத்தமான ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுனம், கும்பம், சிம்மம் இவங்களோடு சேர்ந்தா உறவு நீடிக்கும், மனநிலை ஒத்து போகும். ஆனால் கடகம், விருச்சிகம் மாதிரியான நீர்த்தன்மை ராசிகளோட வாழ்க்கை கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சுய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில நேரங்களில் தங்களுக்கே சந்தேகம் வந்துடும், நான் சரியாக செய்யறேனா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடும். அதனால் அந்த நிமிடம் துலா ராசிக்காரங்க யார்கிட்டையும் கேட்காம தங்கள் மனதை கேட்கணும். ஏன்னா இவங்க மனசை மிகப்பெரிய வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்க வேலை மற்றும் வியாபார விஷயத்துல எப்போதுமே ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இவங்க வேலை செய்யறது அப்படிங்கிறது வெறும் சம்பளம் வாங்குவதற்கு அல்ல. அவர்கள் மனதுல ஒரு தாரக இருக்கும், நான் செய்யும் வேலை யாருக்காவது பயன் தரணும், அதுல ஒரு அழகு இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால துலா ராசிக்காரங்க எந்த துறைக்கு சென்று விட்டாலும் அந்த இடத்தை கலர் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு பாஸாக இருந்தால் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவரை மிகவும் விரும்புகிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. ஏன்னா இவங்களிடத்துல கடுமையான கட்டளை மாதிரி தான் இருக்காது, நண்பன் வழிகாட்டுற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் தவறானதை பொறுக்க மாட்டார்கள், நேர்மை இவர்களின் அடையாளம்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் பொறுத்தவரையும் இவங்களுக்கு நியாயம் முக்கியம். துலா ராசிக்காரன் ஒரு வணிகத்தில் ஈடுபட்டுட்டான் அப்படின்னா வாடிக்கையாளர்களை மோசடி செய்யறது இவர்களால் முடியாது. அதனால் இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே லாபம் கொஞ்சம் தாமதமாக தான் வரும். ஆனால் ஒரு முறை நம்பிக்கை கிடைச்சி வச்சுன்னா அவங்களோட வியாபாரம் பளிச்சுன்னு வளர்ந்துருன்னு சொல்லலாம். நம்பிக்கையாலேயே இவங்களோட லாபம் வருவது வழக்கம்னு சொல்லலாம். இவங்களுக்கு பொருத்தமான தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டம், ஊடகம், கலை, அழகியல், ஃபேஷன் டிசைன், ஆலோசனை, வாணிபம், கல்வி, PR, மனிதவள மேலாண்மை மற்றும் சமூக சேவை போன்றவை துலாம் ராசிக்காரங்களை எங்கிருந்தாலும் குழுவை வழி நடத்தும் திறனும் உண்டு அப்படின்னு தனியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். கூட்டமாக வெற்றி பெறுவது இவங்களுடைய ஸ்டைல். நீதி நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களோட சீராக இருக்கும், ஆனால் எப்போது நிறைவாக இருப்பது கிடையாது. பணம் சம்பாதித்தால் திறமை உண்டு, ஆனால் சேமிப்பதில் சற்றே கவனம் குறையும். காரணம் அழகு பொருட்கள், கலை விருந்துகள், பரிசுகள் ஆகியவற்றில் அதிக செலவு செய்து இவர்களின் இயல்பு. அதனால துலா ராசிக்காரங்க பணத்தை சேமிக்க நினைச்சாங்கன்னா அவங்கள ஒரு சிறிய கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும். அதிர்ஷ்டம் இவங்களோட வாழ்க்கையில பல முறை உதவுகிறது, ஆனா அதிர்ஷ்டம் மட்டுமே இவங்களை இழுத்து செல்லவே செல்லாது. துலா ராசிக்காரங்க தங்களின் கடினமான உழைப்பால தான் அதிர்ஷ்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வாங்க. ஒருவேளை ஒரு தோல்வி வந்தாலும் அது இவங்களுக்கு ஒரு புதிய திசையை காட்டும். வெளிநாட்டு வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம் பயணத்திலேயே இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே மாறிவிடுன்னு கூட சொல்லலாம். துலா ராசிக்காரங்களுக்கு தலைவராக மாறும் திறனும் உண்டு, ஆனால் அவங்க தனியாக ஆட்சி செய்வதை விட குழுவாக இயங்குவதை தான் விரும்புவாங்க. நான் என்பதற்கு பதிலாக நாம் என்று பேசும் தன்மை இவங்களுக்கு மக்களை நேசிக்க வைக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். பணியில் சில நேரங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஏன்னா துலா ராசிக்காரங்க எப்போதும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தங்களை தாங்களே அழுத்தி கொள்வாங்கன்னு கூட சொல்லலாம். சில நேரம் அதை விட்டுட்டு சில சமயம் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல என்ற எண்ணத்தை கற்றுக்கொண்டா இவங்களோட வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் மென்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரை இளஞ்சிவப்பு, நீலம், வெள்ளி அப்படிங்கிறது அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை. அதிர்ஷ்ட எண்கள்னு பார்க்கும்போது 6, 9, 15, 24. இவங்களுடைய அதிர்ஷ்டம் சுக்கிரனோட நேராக இணைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதனால் சுக்கிரனை வழிபடுத்தும் செயல்கள் இசை, கலை, பெண்களை மதித்தல், அழகை பாராட்டுதல், சுத்தம் பேணுதல் இவைகள் எல்லாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கும். பணி வாழ்க்கையை பொறுத்தவரையும் 25 to 32 வயசு வரையிலும் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ எடுக்கப்படுற முடிவு இவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். 40 வயசுக்கு பிறகு துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைத்தன்மை கூட வரும்னு சொல்லலாம். அதாவது துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சொத்து, பணமதிப்பு, மன அமைதி எல்லாமே ஒரு 40 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு கிடைக்கும். துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் காதலுக்கு ஒரு தனி இடமே கொடுப்பாங்க. இவங்களுக்கு காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு கலை, அழகியல் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் காதலிக்கும் போது அந்த உறவை முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. சிறிய விஷயங்களுக்கும் அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஒரு சிறிய பரிசு, ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு புன்னகை, இதுதான் இவங்களோட காதல் வாழ்க்கைன்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்களுக்கு ரொமான்ஸ் ரத்தத்திலேயே கலந்துருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய பார்வை, குரல்,
நடத்தை எல்லாமே பாசம் நிரம்பியதாக இருக்கும். ஆனால் காதலில் ஒரு விஷயம் மிக முக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமநிலை. அவங்க தங்கள் காதல் வாழ்க்கையில் ஒற்றுமையும் அமைதியும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. சண்டை, பிடிவாதம், தகராறு இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒருவேளை அவங்களுடைய காதலர்கள் கோபப்பட்டாலும் துலாம் ராசிக்காரர் அதை புன்னகையால் சமாளித்து விடக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கு. இப்போ துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரை நைட்டு நேரத்தில் ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்க பொறுமையும் அமைதியும் என்றைக்குமே நைட் நேரத்தில் விட்டு கொடுக்காம இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அது உங்ககிட்ட தான் சேரும். அதனால் எப்பொழுதும் இரவு நேரங்களில் உங்ககிட்ட இருந்து வெளியே வரக்கூடிய மன அமைதியும் பொறுமையும் இல்லை என்றால் அது உங்களுக்கு மிக மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். துளாராசிக்காரங்க எப்பொழுதும் அழகான இடத்தை மாற்றக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. வாசனை, அலங்கார, மொழி எல்லாத்துலேயும் இவங்களுக்கு பெரும் சக்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் எப்பொழுதும் இவங்க எப்பொழுதும் இந்த அழகோடவே அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. அதாவது இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசியை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். உங்களை பற்றிய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நாங்கள் இதில் நிறைய சொல்லியிருக்கோம். இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ஆழமான மனப்பாங்கு, விசாரணை, மனத்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. உங்கள் மனம் கடல் மாதிரி ஆழமானது. வாழ்க்கையில் சாதாரணத்தை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. அது சவால், புதிர், சுவாரஸ்யம் மற்றும் அனுபவங்களால் நிரம்பி இருக்க வேண்டும் நீங்கள் நினைப்பீங்க. கடந்த கால அனுபவங்களுக்கு சந்தித்த மனிதர்களுக்கும் உங்கள் நெறிய வடிவமைத்துள்ளீங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நிலைமையும் தீவிரமாக கவனிப்பீங்க. நட்சத்திர பலன் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் உள்ள வாழ்வில் பல சின்ன சின்ன குறும்புகளாக அதே சமயம் முக்கியமான சிந்தனைகளாக காட்டப்படுகிறது. உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் தன்மையை வெளிப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். அது உங்களுக்கு ஆழமான உணர்வு பாங்கையும் காம்ப்ளிகேஷனை தீர்க்கும் திறமையும் கொடுக்குது. நீங்கள் நம்பிக்கை கொண்டவங்க, ஆனால் அந்த நம்பிக்கை சூழ்நிலைக்கு ஏற்ப சற்று குழப்பமாக கூட இருக்கலாம். நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக இருக்குது. இது உங்கள் நண்பர்கள், குடும்பம் மற்றும் காதலருடன் உறவுகளை சீராக வைத்திருக்கவும் உதவுது. வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பிறந்தவரை தொடங்கி இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் பல சவால்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு அனுபவத்துக்கும் உங்கள் கற்றல் தரும் வகையிலும் உங்கள் மனசை வலிமை படைக்கும் விதத்திலும் இருக்குது. நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஆழமாக ஆராய்ச்சி செய்து தீர்வு காண்பீங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எதிர்கால திட்டங்களை உருவாக்கும் பொழுது கடந்த காலம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லது செய்ய விரும்புவீங்க. உண்மைத்தன்மை, நேர்மை, பகிர்வு போன்ற பண்புகள் உங்களுக்கு நெறிக்கோள். அதே சமயம் சில நேரங்களில் உங்கள் ஆழமான சிந்தனைகள் உங்கள் மனதை குழப்பக்கூடும். தீமையான எண்ணங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அதே உணர்ந்து திருந்தி கொள்ளும் திறன் கொண்டவராகவும் இருப்பீங்க. ஜாலி, சுவாரஸ்ய தகவல்கள். நீங்கள் உங்கள் சுய விவரத்தில் சிறிய சின்ன விஷயங்களை சிரித்து மகிழ்ச்சியாக அணுகுவீங்க. சில நேரங்களில் நீங்கள் உண்மையில் மிகவும் நுண்ணறிவு கொண்டவராக இருப்பீங்க. சில நேரங்களில் வேறு விதமான ஆட்டம், புதிர் போன்ற பழக்கங்களை காட்டும் பொழுது மற்றவர்கள் வியப்புடன் பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். காதல், நண்பர்கள், குடும்ப உறவுகள் எல்லா சூழ்நிலையும் உங்கள் திறமையும் விசாரணையும் மனமும் வெளிப்படும். தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பணியில் மிகவும் உழைக்கும் நுட்பமான திட்டமிட்டவராக இருப்பீங்க. உங்கள் கணக்கீடுகள், கவனிப்புகள் மற்றும் விசாரணை திறன்கள் பணியில் முன்னேற்றத்தை தரும். தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். அறிவியல், ஆராய்ச்சி, வணிகம், முதலீடு போன்ற துறைகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு வேலையோட சுமை அதிகமாக இருப்பதால் மனம் சோர்வடைஞ்சு இல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கொண்டவராகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க காதலில் தீவிரமாகவும் ஆழமாகவும் இருக்காங்க. அவங்க உறவுகளில் நம்பிக்கையும் உண்மையும் மிக முக்கியம் அப்படின்னு கருதுறாங்க. நேர்மையில்லா உறவு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. காதலில் மட்டும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது, சின்ன சின்ன ஆச்சரியங்களை ஏற்படுத்துறது, ரொமான்ஸை தீவிரமாக்குவாங்க. ரொம்ப இனிமையாக ஆக்கக்கூடிய திறன் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. நீங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது
உடல்ல ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தினசரி யோகா, தியானம், மென்மையான உடற்பயிற்சி உங்களுக்கு உதவும். காரமான மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு கூட சொல்லலாம். உங்களோட உடல் மனநிலை நிலைநாட்டும் தன்னிக்கிய முறையை தான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீங்கள் அறிவியல், மனோவியல் ஆராய்ச்சி, புத்தக வாசிப்பில் ஆர்வமுள்ளவங்களாக இருப்பீங்க. அறிவு வளர்ச்சி உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். உயர்கல்வி, தொழில்முறை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி திட்டங்கள் உங்களுக்கு திறமைகளை மேலும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் ஆழமான காதல், விசாரணையான மனப்பாங்கு மற்றும் நுணுக்கமான கவர்ச்சி இதெல்லாம் உங்கள் வெற்றிக்கான 3 அம்சங்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் நல்லதை வரவேற்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. சவால்கள் எல்லாத்தையுமே உங்களால் அசால்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். பணியில் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களும் எப்பொழுதும் ஹானஸ்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பிறந்த நாள்லேருந்தே உங்கள் வாழ்க்கை ஒரு புதிர் போன்றதாக இருந்துகிட்டே இருக்குது. குழந்தையாக இருந்தபோது நீங்கள் கவனமிக்கவராக இருந்தீங்க, ஆழமான மனப்பாங்கு கொண்டிருந்தீங்க. உங்களது நண்பர்கள் இன்னும் சில நேரங்களில் உங்களுக்கு நுண்ணறிவு, அப்புறம் விசாரணை இதெல்லாம் பார்த்துட்டு வியப்போடு பார்ப்பாங்க உங்களை. என்னப்பா இவன் இவ்வளோ தூரம் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சின்ன வயசுலேயே இவ்வளோ தூரம் இருந்திருக்கீங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யம், மகிழ்ச்சி நிறைந்த ஆட்டம் உங்களுக்கு இருப்பது தெரியும். இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு நடந்து கொள்வீங்க. சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆழமான எண்ணங்களை கண்டு பயப்படலான்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அவங்க உங்கள் நல்ல மனப்பாங்கையும் உண்மைத்தன்மையும் மதிப்பாங்க. நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டு விளக்கமாக இருக்குது. உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் தனித்துவத்தையும் ஆழமான உணர்ச்சி பாங்கையும் வெளிப்படுத்துது. நட்சத்திரம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும் வழிகாட்டியாக இருக்கும். அதில் சில சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சவால்களை சமாளிக்க விரும்பும் திறனும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் நட்சத்திரம் உங்கள் தனித்தன்மையை வளர்க்கும் சக்தியாக இருக்கும். பணம், தொழில், தொழில்முறை வளர்ச்சி இவையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய பங்கு வசிக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் பணியில் மிகவும் கவனமாக திட்டமிட்டவராக இருக்கிறீங்க. உங்கள் கணக்கு, கவனம், விசாரணை திறன் எல்லாமே உங்கள் வெற்றியை இதை நினச்சி தான் வழி நடத்திட்டு இருக்குது. தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க. உங்களை பார்த்து யாரும் பயந்து வேலை செய்ய மாட்டாங்க. உங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னு இந்த ஜோதிடம் சொல்லுது. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையும் விருச்சிக ராசிக்காரங்க ஆழமான உணர்ச்சி கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. எப்பொழுதுமே உறவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்கன்னு சொன்னாலே இந்த விருச்சிக ராசிக்காரங்களை சொல்லலாம். நீங்கள் சின்ன சின்ன ஆச்சரியங்களை அதாவது சின்ன சின்ன சர்ப்ரைஸ் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பீங்க. எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல நீங்கள் பெரிய ஆள். உங்களோட ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் யோகா இதெல்லாம் பண்ணியே ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் உங்கள் மனநிலை நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சவால்கள், புதிர்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் தேவைப்படுது. என்ன தான் நீங்கள் சிரிப்போடு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் உங்களை மீறி நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு தனித்துவமான ஒரு இதுன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே பணம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நுட்பமானவங்களாக இருக்கீங்க. பணியில் மிகுந்த கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள். எதை செஞ்சாலும் திட்டமிட்டு தான் செய்வீங்க. எடுத்தவங்க அவுத்தோம் அப்படின்னு எந்த வேலையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கையாக அமையும். உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரையும் எப்பொழுதும் நன்மை மட்டுமே நடக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் இனி எப்பொழுதும் உங்கள் காலம் ஒரு பிரகாசமாக இருக்க போது, அதாவது ஒரு நட்சத்திரம் போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசமாக தொடங்க போகிறீங்க. நீங்கள் பிறந்த அந்த நாள்லேருந்து விண்மீட்கள் உங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியாக அமைந்திருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் நட்சத்திரங்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஆழமான சந்தோஷம், மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை கொடுக்க போகிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் மனதில் ஒரு இனிமையான அமைதி இருந்துக்கிட்டே இருக்க போகுது.
உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆனந்தங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்பொழுது உங்கள் மனசு ரொம்ப நிறைஞ்சே இருக்கும். இனி எப்பொழுதுமே உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷத்திலேயே இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரும் சாதனையே நிகழப்போகுது. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க. உங்களோட முயற்சி வெற்றி காணும். உங்கள் கனவு ஒன்றுக்கொன்று நிறைவேறும். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆராய்ச்சி மனப்பாங்குடன் சமாளிப்பீங்கன்னு கூட சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் திறமை நல்ல உள்ளம் மற்றும் ஆழமான சிந்தனைக்கு வியப்புடன் பார்ப்பீங்க. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் புதிய அனுபவத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் உறுதியும் மற்றவங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் முயற்சியில் தான் தீவிரமாகவும் ஆழமாகவும் ஈடுபடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஆனந்தமும் நிரம்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். பணத்துக்கும் எந்த கவலையும் இல்லாமல் போதுங்கிற அளவுக்கு பணம், சந்தோஷம், உறவுகள், நட்புகள், காதல் எல்லாமே உங்களுக்கு இனி வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்னைக்கு இரவு நேரங்களில் நீங்கள் ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆபத்தே ஏற்படும்னு சொல்லலாம். அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய ஜோதிட பயணத்தில் நம்ம பார்க்க போவது சூரிய குடும்பத்துக்குள்ள தன்னம்பிக்கையுடன் பிரகாசிக்கிற ஒரு தனுசு ராசி பற்றி தான். அதாவது அந்த தனுசு ராசி அப்படிங்கிறது அன்பை கேட்பவர்கள். தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே மனதில் ஒரு தனி ஒளி வந்துரும்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில நம்பிக்கை என்ற வார்த்தை உயிர் கொடுப்பாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் இது கடந்து போயிடும் என்று மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டே மீண்டும் எழுந்து நிற்பவர்கள் தான் இவங்க. தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது அக்னி தத்துவமுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆட்சி கிரகம் குரு பகவான். அதனால ஞானம், தாராள மனம், தெய்வ நம்பிக்கை, கல்வி, ஆன்மீகம் இவை எல்லாமே இவங்களோட வாழ்க்கையோட இணைந்து போயிருக்கும். எது பேசினாலும் ஒரு தத்துவம் இருக்கும். எது செஞ்சாலும் ஒரு நோக்கமும் இருக்கும். நான் மட்டும் வாழணும் என்பதல்ல வாழ்க்கை, எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தத்துவம் இவங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். இவங்களோட முகத்துல எப்போதும் ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும். அந்த புன்னகை வெளிப்புறம் சிரிப்பு மாதிரி தோன்றினாலும் உள்ள ஒரு ஆழமான அனுபவத்தை பிரதிபலிக்கும்னு சொல்லலாம். வெளியில வெளிச்சம் போல தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பல போராட்டங்கள் கடந்து வந்தவர்களை இவங்க தான். தனுசு ராசிக்காரங்க சின்ன பிள்ளை நிலையிலே சிந்தனையோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன் இதை செய்யக்கூடாது, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விக்கு தான் இவங்களை வளர்க்கும் விதையா மாத்துன்னு சொல்லலாம். குரு பகவான் இவங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. குரு அப்படின்னா அறிவின் கடல்னு சொல்லலாம். அதனால தனுசு ராசிக்காரர்கள் கல்வி, வழிகாட்டுதல், குருவாக மாறுதல், ஆலோசனை வணங்குதல், தத்துவம், ஆன்மீகம், பாசுரம் இவங்க எல்லாமே இவங்களோட இயற்கையாவே வரும் திறன் அப்படின்னு சொல்றோம். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா இவங்க நேர்மையானவர்களா இருந்தாலும் சில நேரங்கள்ல அதே நேர்மை கூர்மையான வார்த்தைகளாக மாறிவிடும். என்ன நெஞ்சில இருக்குன்னா அதை நேரா சொல்லிடுவேன் என்ற தன்மை இவர்களிடத்துல இருக்கும். அதுதான் சில சமயங்கள்ல பிரச்சனையும் ஏற்படுத்தும். ஆனா நோக்கம் நன்றாகவே இருக்கும். மனம், சுத்தம், வாய் தைரியம் இது எல்லாமே அவங்க கிட்ட நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பெரும்பாலும் அஞ்சாமை, பயமின்மை, தன்னம்பிக்கை, அறிவுத்திறன், ஆன்மீக விருப்பம் ஆகியவற்றால் பிரபலமானவர்கள்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு உலகத்தை ஒரு புத்தகம் போல பார்க்கறாங்க. நான் இன்னும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லிக்கொண்டே தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பார்கள்னு சொல்லலாம். அந்த தேடல் தான் இவங்களோட உயிர்னு கூட சொல்லலாம். பொருளாதார ரீதியில ஆன்மீக ரீதியிலும் வளர்ச்சி பெறும் ராசி இது. சில நேரங்கள்ல சீக்கிரம் சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆனா விரைவிலேயே மன்னிச்சிருவாங்க. ரொம்ப சீக்கிரமா எந்த அளவுக்கு சீக்கிரமா கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள மன்னிச்சிருவாங்க. இதுவே இவங்களோட நல்ல குணம்னு கூட சொல்லலாம். தனுசு ராசி அவங்கள பத்தி பேசினாங்க அப்படின்னாவே மக்கள் ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு குரலா இருக்கும். நம்பிக்கை கலந்த ஒரு குரலாவும் அவங்களுக்கு இருக்கும். அதாவது மூல நட்சத்திரம், பூராடம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு தனி பலன் இருக்கு. அது தொழில், குடும்பம், காதல் வாழ்க்கை எல்லாமே பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். தனுசு ராசியோட பலன், தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தோட பலனை பார்க்கலாம். இப்போது நீங்க பார்க்க போது மூல நட்சத்திரத்தை பற்றி. அதாவது தனுசு ராசிக்குள்ள பிறந்த முதல் நட்சத்திரம் இதுதான். இதன் அதிபதி கேதுன்னு சொல்லுவாங்க. கேது அப்படின்னாலே ஆன்மீகத்தோட கிரகம்.
அப்படின்னு சொல்லலாம். இது மாயையிலிருந்து விடுபட வைக்கும் சக்தின்னு சொல்லலாம். அதனால மூல நட்சத்திரம் உடையவங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான உணர்வை தான் அனுபவிப்பாங்க. இவங்க வெளிப்படையா சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள பல கேள்விகள், பல தத்துவங்கள், நான் யார், இந்த வாழ்க்கை எதற்காக அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க ஆன்மீகத்துல ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. கேது கிரகத்தின் காரணமாக சில நேரங்கள்ல குழந்தை பருவத்துல கிரகத்தின் காரணமாக சில நேரங்கள்ல குழந்தை பருவத்துல சற்றே சிரமங்களும் வரலாம். குடும்பத்தோட இடமாற்றம், பெற்றோரிடமிருந்து பிரிவு அல்லது மன அழுத்தம் போன்றவை அனுபவங்கள். ஆனால் இவை அனைத்தும் இவர்களை தைரியமாக்கும் பயிற்சியாக மாறும். மூல நட்சத்திரத்தினர் ஆழமான ஆராய்ச்சி திறன் உடையவர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை வெறும் மேல் பரப்பில் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அடிக்கடி இதுக்கு அடிப்படை என்ன என்று கேட்டு அடிக்கடி உண்மையை தேடுவாங்க. இதனால இவங்களோட சிறந்த ஆலோசகர்கள், சிகிச்சையாளர்கள், ஜோதிடர்கள், விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. தொழில் பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தோட ஆராய்ச்சி, தத்துவம், மருத்துவம், ஜோதிடம், தியானம், கல்வி, காவல், சட்டம் போன்ற துறைகள்ல சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள். இவங்க ஒரு விஷயத்தை ஆழமா கற்றுக்கொள்வார்கள், அதன் மூலமாக கண்டுபிடிப்பார்கள். அதனாலதான் மூலம் என்ற பெயர் இந்நட்சத்திரத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியில ஆரம்ப காலத்துல சிரமம் இருந்தாலும் 30 வயதுக்கு பிறகு வளம் வந்து சேரும்னு சொல்லலாம். கேது இவர்களுக்கு திடீர் வாய்ப்புகளையும் அதே நேரத்துல திடீர் மாற்றங்களையும் கொடுக்கும். அதனாலதான் இவங்களுக்கு வாழ்க்கையில நேற்று இருந்தது இன்று இல்லை, இன்று இல்லை என்றது நாளை வரும் என்ற மாதிரி மாற்றங்கள் நடக்கும். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தினர் காதல்ல ஆழமா இருப்பாங்க. பொதுவாக கவர்ச்சியோ அழகோ மட்டும் இவங்களுக்கு முக்கியமா கிடையாது. அவங்களோட மனசத்தோடும் ஆன்மீக இணைப்பு இருந்தால்தான் உண்மையான காதலா எடுத்துக்கொள்வாங்க. ஆனா சில சமயம் இவங்களோட நேர்மை, நம்பிக்கை, தத்துவ பாணி மற்றவங்களுக்கு கடினமாவும் தோணும். அதனால காதல் வாழ்க்கையில சிறு தவறு உணர்வுகள் வாய்ப்பு வர உண்டு. அதற்காக பொறுமையோட நடந்தா உறவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தினர் குடும்பத்தில் ஒரு வழிகாட்டி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா சில சமயங்கள்ல தங்களோட கருத்தை வலியுறுத்தும் பொழுது அவங்களுக்கு வலியுறுத்தும் தன்மை அதிகமாவே இருக்கும். இதனால சிறிய மோதல்கள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது குடும்பத்துல சிறு சிறு சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் பொறுமையுடனும் சமநிலையுடனும் இவர்கள் பேச்சு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில எப்பொழுதும் அமைதி கிடைக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் மன அழுத்தம், தூக்கமின்மை, நரம்பு பிரச்சனைகள் இவற்றை கவனிக்க வேண்டும். தியானம், யோகா, ஓய்வு இவை இவர்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க சுலபமா தெய்வத்துல நம்பிக்கை வைப்பது கிடையாது. ஆனா ஒரு முறை நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அது வாழ்நாள் முழுவதும் நிலைச்சிருக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க பல சமயம் தங்கள் அனுபவங்களை மூலமாவே கடவுளை உணர்கிறார்கள்னு சொல்லலாம். அதாவது அனுபவம் வழியா ஆன்மீகம், அதுவே அவர்களின் பாதை. இவங்க சுலபமா தெய்வத்துல நம்பிக்கை வைப்பதே கிடையாது. ஆனா ஒரு முறை நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அது வாழ்நாள் முழுவதும் நிலைச்சிருக்கும். மூல நட்சத்திரத்துல பல சமயம் தங்களோட அனுபவங்கள் மூலமாகவே கடவுளை உணர்கிறாங்க. அதாவது அனுபவம் வழியாக ஆன்மீகம் இதுவே இவங்களோட பாதையா இருக்கும். மூல நட்சத்திரத்தினர் கேது பூஜை, கணபதி வழிபாடு, திங்கட்கிழமை விரதம் மற்றும் பிறந்தநாள் அன்று நவகிரக பூஜை செய்தால் மன அமைதி பெருகும் அப்படின்னு சொல்லலாம். சிவன், கணபதி, தட்சிணாமூர்த்தி பகவான், புத்தர் ஆகியோரின் தியானம் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். மூல நட்சத்திரத்தினருக்கு வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கும். ஆனா அந்த பாடம் முடிவில் பெரும் ஞானமா மாறும். அதுதான் இவங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூல நட்சத்திரத்துக்காரவங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே ஈஸியான முடிவை டக்குன்னு எடுத்துருவாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய முடிவையும் ஈஸியா எடுக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரத்துல பிறந்த அவங்கள சுக்கிரன் தான் அவங்களோட அதிபதி. வெள்ளி என்றாலே கலை, காதல், அழகு, செல்வம், சுவை, இசை, அன்பு. அதனாலதான் பூராட நட்சத்திரத்தினர் இயற்கையாவே கவர்ச்சிகரமான நண்பர்களாக இருப்பார்கள்னு சொல்லலாம். சிரித்தா எல்லாரையும் ஈர்க்கும் காந்த சக்தியும் இவங்க கிட்ட இருக்குது. இவர்கள் வெளிப்படையாக பேசுவார்கள், ஆனால் நெஞ்சுக்குள்ள மிகுந்த உணர்ச்சி ஆழம் இருக்கும். ஒரு விஷயத்தை நேசித்தா முழு மனசோடு தான் நேசிப்பாங்க. தங்கள் கனவு, இலக்கு, உறவு எல்லாத்துலயும் முழுமையை தேடுவாங்கன்னு சொல்லலாம். சுக்கிரனோட அருள் காரணமா பூராட நட்சத்திரத்திற்கு பண வசதி நிச்சயமா வரும். ஆனா அதற்காக கடின உழைப்பும் தேவைப்படும். இவங்க சுயமாக உழைத்து செல்வம் சேர்ப்பார்கள். பணம் கையில் வந்தாலும் அதை பாதுகாப்பது சற்று கடினம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு தாராள மனசு ரொம்ப அதிகமா இருக்கு. என்கிட்ட இருக்கிறதுனால பிறருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணமும் இருக்குது. அந்த மனம்தான் இவங்க கிட்ட ரொம்ப அழகானதுன்னு கூட சொல்லலாம். ஆனா சில நேரங்கள்ல பொருளாதார சிக்கலையும் உருவாக்கும். அதனால பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கலையும் இது உருவாக்க கூடும். தொழில் பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது
பூராட நட்சத்திரத்தினர் கல்வி, கலை, ஆசிரியர் பணி, எழுத்து, இசை, நடிப்பு, டிசைனிங், வாணிபம், ஆலோசனை, அறிவியல், சமூக பணிகள் போன்ற துறைகளில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. இவங்க ஒரு விஷயத்த அன்போடு முழு நம்பிக்கையோடு செய்வாங்க. இதனால இவங்களுக்கு வேலைப்பாடு மற்றவர்களுக்கு சுட்டுக்காட்டாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இவங்களுடைய மிக ஆழமான பகுதி. பூராட நட்சத்திரத்திற்கு ஒருவரை நேசிச்சா உயிரோட நேசிப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த பாசம், அந்த உறவு இவங்களுக்கு வாழ்க்கையோட மையமா ஆகிரும். அதனால அந்த நேரத்துல இவங்களுக்கு சுயமரியாதை மிகுந்து இருக்கும். அதனால உறவுல சற்று எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் மனம் புண்படும்னு சொல்லலாம். இது தணிவதற்கான சிறந்த வழி மனம் திறந்த உரையாடல். பூராட நட்சத்திரத்தினர் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக மையமாக இருப்பார்கள். அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய வீட்டையே ஒளிர செய்வார்கள். அவங்க சிரிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வீடு எப்பொழுதும் கலகலன்னு இருக்கும். ஆனால் சில சமயங்களில் உணர்ச்சி மிக முடிவுகளை காரணமாக சிறிய பிரச்சனைகள் வரும். தன்னடக்கம் மற்றும் பொறுமை இதுவே இவங்களோட உறவுகளை நிலைநிறுத்தும் மருந்துன்னு சொல்லலாம். வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரன் கிரகம் உடலை அழகா வழங்கும். ஆனால் சுக்கிரனோட அதிக உஷ்ணம் காரணமாக சில சமயம் உடல் சோர்வு, ரத்த அழுத்தம், சரும பிரச்சனை, தூக்க கோளாறு போன்றவை வரலாம். தண்ணி அதிகமாக குடிச்சா யோகா, தியானம் ஆகியவை நன்மைகளை கொடுக்கும் இவங்களுக்கு. அதாவது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா சூரியன்னு சொல்லலாம். இவங்க ஒளி அதிரும், தன்னம்பிக்கை, கடமை, உண்மைத்தன்மை. அதனால உத்திராட நட்சத்திரத்தினர் பிறந்த நாள்லேயே ஒரு தலைமை குணத்துடன் பிறந்திருப்பாங்க. நான் ஒரு நாளில் பெரியவன் ஆகணும் என்ற நோக்கத்தோட இவங்க சின்ன வயசுல இருந்தே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது எப்பொழுதுமே இவங்க இரவு நேரங்களில் தான் படிக்கக்கூடிய புத்தகங்களை மற்றவங்களுக்கு 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க செல்வம், செழிப்பு, கல்வி, அறிவு அனைத்தும் குறைந்து கொண்டே இருக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு மறதியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதனால இரவு நேரங்களில் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் பெரிய ஆளாகி செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு மகர ராசியை பற்றி ஒரு முழுமையான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசி அப்படிங்கிறது 12வது ராசியில் 10வது இடத்துல வரும் ராசியாகும். நிலராசி முறையில் இந்த ராசிக்கு முக்கியமான பல விஷயங்களை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ராசியோட முறைப்படி ராசி அதிபதி அப்படின்னு அழைக்கப்படுற கிரகம் என்ன அப்படின்னா படிப்படியாக பட்டியலிட்டு அமைக்கப்பட்டுள்ளனா மொத்தம் 12 ராசிக்குள்ள மகர ராசி அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசி அப்படின்னாவே சிறந்த பண்பு, நல்லவை அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிகளுக்கிடையே காணப்படும் முக்கியமான நல்ல பண்பு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, பொறுப்புணர்வு, அடக்கம், இது எல்லாமே அடங்கியிருக்கு. கடின உழைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவங்க மிகுந்த உழைப்பும் உறுதியுடனும் இருப்பாங்க. எடுத்த கட்டாயமான பணியாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற முனைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி அப்படின்னாவே சனி பகவான் ஆளும் ராசி. இந்த ராசி வந்த உடனே மனசுக்குள்ள வர்றது கடின உழைப்பு, பொறுப்புணர்வு, நிதானம். அதுவும் சனி பகவான் ஆளு ராசி அப்படிங்கிறதுனால நீதி, நேர்மை, கடமை இது எல்லாமே இவங்களுடைய இயல்பாக தான் இருக்கும். அட பாவி, மகர ராசிக்காரன் ஒருத்தன் எதையாவது முடிவெடுக்கிறான் அப்படின்னா அது முடிவு வரன்னா விடமாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறவன். இந்த அளவுக்கு உறுதியும் பிடிவாதமும் அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லவைகளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. நீ ஒருத்தனுக்கே நம்பிக்கையான ஒரு வேலையை கொடுத்தா இந்த வேலை அவன் பண்ணுவான்னு சொல்லலாம். செய்வது சரியாகத்தான் இருக்கும். அலட்சியம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அடுத்தது அடக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளியில சிரிக்கிறது கூட சற்று சிரமம். ஆனா உள்ளுக்குள்ள நல்ல மனசு. அவங்களோட மனசு ஆழம். வெளியில சொல்றது குறைவு. ஆனா மனசு நிறைய நினைப்புகளோட ஏதோ ஒன்று நினைச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று திட்டமிட்டு அசத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். எது வேணாலும் சிறிய விஷயமா இருந்தாலும் முன்னாடியே ஒரு டைரியில் அல்லது மனசில் ஒழுங்காக வச்சுப்பாங்க. என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் கண்ணுக்கு தெரியாமல் திட்டமிடுவாங்க. அதனால தானே பல பேர் மகர ராசிக்காரங்க மெதுவாக போகிறாங்கன்னு நினச்சாலும் அவங்க இறுதியில் வெற்றி அடைய செய்வாங்க. அதே நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்பிக்கையாக வேலையை முடிக்கிறதுல இவங்கள மாதிரி கில்லாடி வேற யாருமே கிடையாது. அதாவது இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ நல்லவே எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்க சில சமயத்தில் உணர்ச்சி வெளிப்பாடு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மனசில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே காட்டவே மாட்டாங்க.
அவங்களுக்கே சிரமம் வரும். ஒருத்தருக்கே காதல் பாசம் இருக்கலாம், ஆனால் சொல்லவே முடியாது. அடுத்தது சனி பாதிப்பு போல கொஞ்சம் கவலை மனசுன்னு சொல்லலாம். நேரம் தவறுனா தோல்வி வந்தால் ரொம்ப சோர்வாகிடுவாங்க. அதனால் நடக்கிறது எல்லாமே வாழ்க்கையில் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் தான் நடக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். அடுத்தது இன்னொரு குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் தீவிரமாக இறங்குவாங்க. ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா ரொம்ப தீவிரமாக இறங்கி அந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க. என்றைக்குமே அந்த வேலையை முடியாமல் அவங்க ஓய்வு எடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் சில நேரம் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துக்கு அதுவே அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்துக்கு மனுஷனை போட்டு பாடாப்படுத்திடும். அவ்வளோ மன அழுத்தமும் அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. அவங்களோட மனசு தான் இந்த பொறுப்பாளின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் எதிலும் தங்களை சுமையாக எடுத்துக்கொள்கிறாங்க. எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கிறதுல தான் இருக்காங்க இந்த மகர ராசிக்காரவங்க. மகர ராசிக்காரங்க வேலைக்காரன் என்ற சொன்ன கம்பி இல்லை. இவங்களோட மனசு உழைப்பிலேயே நிம்மதி காணும். எந்த துறையில் போனாலும் மெதுவாக நிதானமாக மேலே ஏறி விடுவாங்கன்னு சொல்லலாம். அவங்க டிசிப்ளின், நேர்மை, ஒழுங்கு எல்லாமே மேலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பல மகர ராசிக்காரங்க அதிகாரபூர்வமான பதவிகளில் மேலாண்மை வேலைகளில் வெற்றி பெறுவது நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்மளே பார்த்துருப்போம். மோஸ்ட்லி இப்போ மேலாண்மை அந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பணம் மெதுவாக வருமே, ஆனால் நிலைத்து நிற்கும். சனி பகவான் கையில் பணம் வந்தால் அது நிதானமாக நியாயமாக தான் வரும், ஆனால் நீண்ட கால நிலைக்கும்னு சொல்லலாம். காதல், குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான பக்கம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசிக்காரங்க காதலில் தீவிரம் காட்டுவாங்க, ஆனால் வெளியில் தெரியவே தெரியாது. அவங்க காதலிக்கும் போது அந்த உறவினோட பொறுப்பு அவங்களுக்கு நான் கவனிக்கணும், பாதுகாக்கணும்னு எண்ணுவாங்க. திருமணத்துக்கு பிறகு குடும்பம் மீது பெரும் பொறுப்பு அவங்க ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க சினிமாவில் வர மாதிரி அன்பு வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா பாசத்தையும் உள்ளே வச்சு துணைவியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நிதி நிலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க எப்படி சொல்கிறதுன்னா அவங்க பயங்கரமாக சேமிக்கக்கூடியவங்க. சில சமயம் கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை பிடித்து கொள்வது கூட இருக்கும். அது நல்லது தான், ஆனால் சில நேரம் செலவுகளை தாராள மனசு இருக்கணும். சிக்கனம் நல்லது, சிலம்பம் ஆகிவிடக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையில் பாதை மெதுவாக வந்தாலும் நிச்சயமாக வந்துதான் ஆகும். ஏன்னா சனி பகவான் கொடுக்கறதெல்லாம் தாமதமாக தான் வரும், ஆனால் தக்க வச்சு கொள்ளுவார். உடல் மற்றும் மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றும் அந்தளவுக்கு மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் தசை, எலும்பு, மூட்டு இதில் வர சிக்கல் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடற்பயிற்சி, தியானம் இது எல்லாமே அவசியம்னு கூட சொல்லலாம். சில நேரம் மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு காரணம் அவங்களோட கடமை உணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சமயம் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை மன அழுத்தத்துக்கு இவங்க உள்ளாயிருவாங்க. எல்லாத்தையும் நானே தாங்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பகிர்ந்துக்கிற பழக்கமும் நல்லதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ மகர ராசிக்காரங்க ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னா, சனி பகவான் ஆளும் ராசி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு சனி பகவான் உங்களுக்கு உதவி புரிவார் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சனீஸ்வராய நம ஜபம் தினசரி பண்ணலாம். அதாவது கருப்பு கல்லில் நீல நிற ஆடை அணிவது மிகவும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை அன்னதானம் செய்வது, பாமர மக்களுக்கு உதவுவது இதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையோட முடிவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் மெதுவாக நடப்பான், ஆனால் ஒவ்வொரு அடியுமே உறுதியாக இருக்கும்னு சொல்லலாம். அவனுக்கு கஷ்டம் வரும், ஆனால் தாமதமாக வரும். ஆனால் தோல்வி வராது. காலம் தாமதப்படுத்தலாம், ஆனால் தடுக்காது. அதனால தான் சொல்லுவாங்க மகர ராசிக்காரன் வாழ்க்கையை மெதுவாக ஆரம்பமாகும், ஆனால் சிறப்பாக முடியும்.
நம்பிக்கையோட உழைச்சா மகர ராசிக்காரனுக்கு வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். சனி பகவான் வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தாமதம் பண்ணுவார். இருந்தாலுமே அந்த தாமதம் பண்ணினாலுமே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விஷயம் அவங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலுமே அவங்களோட வாழ்க்கையில் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் வாழ்க்கை எப்போவுமே சீரான பாதையாக இருக்காது. ஒரு சில வருஷம் எல்லாம் அவனுக்கு எதுவுமே கை கொடுக்காத மாதிரியே இருக்கும். மக்கள் வந்து அவன் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் காலம் மாறும்னா அந்த மகர ராசிக்காரன் யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வாங்கன்னு சொல்லலாம். சனி பகவான் தாமதம் பண்ணுவார், ஆனால் தவறு பண்ண மாட்டார். அந்த தாமதம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு பலம்னு சொல்லலாம். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அதனால அவன் அந்த வெற்றிக்கென விலை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவனை பற்றி சொல்றாங்க, அவன் சம்பாதிச்சு பணத்தை வியர்வை வாசம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நண்பன் அப்படின்னா அவனோட நட்பு மெதுவாக வளரணும்னு சொல்லலாம். முதல்ல அவன் கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருப்பான், இந்த பையன் ரொம்ப சீரியஸ் போலையேன்னு தோணும். ஆனால் நெருங்கியதும் பாஸ் அவனே உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய நண்பனாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவன் உனக்கு கதை சொல்லி சிரிக்க வைக்கும் மாதிரியானவன் கிடையாது. ஆனால் உன் கஷ்டம் வந்தால் கண்டிப்பாக உன் கூட நின்று அவனுக்கு உன் கைக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் காதலில் மிக 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 ஆழமானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை தான் வெளியே காட்ட தெரியாத அப்பாவி மாதிரி இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். சூப்பராக பார்த்துக்குவாங்க, பயங்கரமாக வச்சுக்குவாங்க அவங்கள. காதலில் சாக்லேட் வாங்குவது, ஒரு மெசேஜ் அனுப்புவது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பாச வெளிப்பாடாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து பாசம் உள்ளே வச்சுட்டு ஏதோ ஓரளவுக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு வராது. திருமணத்துக்கு பிறகு இவங்களோட துணைவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு சோகப்படாமல் அவர் பேசாமல் இருப்பது தான் அவங்க பாசம்னு புரிஞ்சா வாழ்க்கை அழகாக இருக்கும். மகர ராசிக்காரங்க எதையும் அரைமனசோடு செய்யவே மாட்டாங்க. அவங்க ஒழுங்கு என்றாலே உயிரேன்னு சொல்லலாம். அவனுக்கு பாஸ் வேணும்னா கூட நினைக்கலாம். ஏன்னா அவன் தான் தன்னோட பாஸ் மாதிரி ஒழுங்காக நடந்துக்குவான். அதனால தான் மேலாளருக்கு இடையே அரசு சேவையில் நிர்வாக பணிகள் மகர ராசிக்காரங்க சிறந்து விளங்குவாங்க. சில நேரம் வேலை கொஞ்சம் மெதுவாக போகலாம், ஆனால் நீண்ட காலம் நிலைத்து நிற்பது உறுதின்னு சொல்லலாம். அதாவது மற்ற ராசிக்காரங்க ஓடி போய் வெறி அடைவாங்க, மகர ராசிக்காரங்க நடந்து போய் மலை ஏறுவான், ஆனால் ஒரு நாள் உச்சிக்கே சென்றுடுவான்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை பணத்தில் சாம்ராஜ்யம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே இருட்டில் அவங்களோட பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சனி பகவான் மிக மிக கோபமடைந்து உங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதும் இரவு நேரங்களில் யாருக்கிட்டையும் பணம் கைமாற்றக்கூடாது என்பது உறுதியாக இந்த ஜோதிடம் சொல்லுது. இப்போ மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்கவுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி எங்களோட சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கும்பராசியை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். அவங்க இரவு நேரங்களில் ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது அது என்ன கஷ்டம், என்ன பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கும்பராசி அப்படிங்கும் பொழுது, கும்பராசி அப்படின்னு சொன்னாலே இன்றைய இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையோட பாதை வந்து சில மாற்றங்கள், ஆழமான உண்மைகளையும் சில ஊக்கமூட்டும் வார்த்தைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க, அதாவது உங்கள் வாழ்க்கை சாதாரண பாதையில் செல்லாது. நீங்கள் பிறந்ததே சிலருக்கு உரிய விதி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கும்பம் அப்படிங்கிறது அலைக்கும் நீர் போல நிற்காமல் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி. அதை போல் நீங்கள் பிறந்தவர்கள் எப்போதும் சிந்தனை மிக்கவர்களாக தான் இருப்பீங்க. புதிய வழிகளை தேடுவீங்க, நம்பிக்கையுடன் உலகத்தை மாற்ற நினைப்பீங்கன்னு கூட சொல்லலாம். உங்கள் மனம் வந்து எப்போதும் உயர்ந்த எண்ணங்களில் திளைக்கிறது. பலருக்கு புரியாத விஷயங்களையும் நீங்கள் உடனே உணர்வீர்கள்னு சொல்லலாம். அதனால தான் கும்பராசிக்காரங்க சில சமயம் தனிமையை உணரலாம். ஆனால் அது தனிமை கிடையாது, அது உயர்ந்த ஆன்மா, ஒரு வேறு அதிர்வு அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும், ஆனால் அவைகள் எல்லாமே உங்களுடையது கிடையாது. உங்களை வடிவமைப்பதற்காக அந்த சோதனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கும்பராசிக்காரங்க வந்து ஒரு இரும்பு போல தீயில போராடினாலும் இந்த வலிமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
பலர் வந்து உங்களுடைய புரிந்தலை வந்து புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தேவையே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் தான் உங்களை நம்பிக்கணும். அவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க. ஜோதிட ரீதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி வந்து உங்களோட அதிபதியாக இருக்கார். சனி வந்து கடுமையான ஆசிரியர் உங்களுக்கு, ஆனால் நியாயமானவர்னு சொல்லலாம். அவன் உங்களுக்கு தாமதத்தை கொடுக்கலாம், ஆனால் தோல்வியை ஒருபோதும் கொடுக்க மாட்டான். சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். பொறுமை, தியாகம், ஒழுக்கம், உண்மைத்தன்மை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் ஒரு பெரிய கனவுக்காக பிறந்தவங்க. கும்பராசிக்காரங்க சாதாரண வேலைக்காக அல்ல, ஒரு யுகத்தை தொடர்வதற்காக பிறந்தவங்க. அறிவியல், சமூக மாற்றம், புதுமை இவை வந்து உங்களுக்கு இயல்பான துறைகள். நீங்கள் சிந்தனை மூலமாக உலகையே மாற்றக்கூடியவங்கன்னு சொல்லலாம். எப்போதுமே நினைவில் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், உண்மையான கும்பம் பிறர்க்காக சிந்திக்கும் இதயம் கொண்டவன் அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழியே இருக்குது. நீங்கள் ஒருவருக்கு உதவினால் அந்த ஆற்றல் வந்து உங்களை 10 மடங்கு வலிமையாகவும் கூடும். அது மாதிரி எப்பொழுதுமே கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள நம்பணும். அப்போ தான் அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சியும் முன்னேற்றமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொழில், பணம், குடும்பம், மனநிலை மற்றும் வழிகாட்டுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்பு கும்பராசி நேயர்களே, நீங்கள் உழைப்பால் உயரக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் உயர்வு மெதுவாக இருக்கும். அது உங்களை கலைப்பதற்காக கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஏற்ப உருவாகும் ஒவ்வொரு பெருமைக்கும் ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே சீக்கிரமாக வெற்றி பெற முடியாது. ஆனால் நீங்கள் பெற்ற வெற்றி வந்து என்றைக்குமே நீடிக்கும். தொழில் மற்றும் பணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களோட மனம் வந்து சாதாரண வேலையால் திருப்தி அடையாது. நீங்கள் புதுமையாக காதலிக்கிறவருங்க. எனவே ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், கலை, கல்வி, சமூக சேவை அல்லது ஆன்மீகம் இவை அனைத்துமே உங்களுக்கு பிரகாசிக்கலாம்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ பார்க்கும் பொழுது சிலர் வந்து அதை புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் காலம் கடந்த பின்னே உலகத்தில் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும். பணம் சம்பாதிக்க தாமதமாக தான் செய்யும். ஆனால் ஒரு முறை உங்கள் பாதை திறந்துருச்சு, அதாவது உங்கள் கதவு திறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஆற்றலாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சனியனோட குழந்தை, அதனால் உங்களுக்கு ஒழுக்கம், பொறுமை, கடமை உணர்வு ஆழமாகவே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் உழைத்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பரிசும் கிடைக்கும். அது வரைக்கும் மனம் தளராமல் இருக்கணும். சனி வந்து தாமதிக்கிறான், ஆனால் தடுக்க மாட்டான். குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் மனம் வந்து நெகிழ்ச்சியுடன் இருந்தாலும் நீங்கள் அதை வெளியில் காட்டவே மாட்டீங்க. பலருக்கு நீங்கள் குளிர்ந்த மனிதர் போல தோன்றலாம், ஆனால் உங்கள் உள்ளம் மிகவும் அழகான, ஆழமான, உண்மையான பாசம் கொண்டவங்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களோட நம்பிக்கை வைக்கும் நேரம் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு முறை அன்பை காட்டிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை முழுசுமே நிலச்சி இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மிகவும் நல்ல குணங்களை அனைத்துமே உங்களுக்கு சனி பகவான் அவர் வந்து கொடுத்துருக்காரு. உங்களோட உறவுகளில் சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினைப்பீங்க. யாரும் என்னோடய விஷயத்தில் தலையிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து சூப்பரான ஒரு பண்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த உறவு உங்களை கட்டுப்படுத்த முயன்றாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து சற்று விலகி தான் நிற்பீங்க. அது கம்பீரம் அல்ல, அது உங்கள் ஆன்மாவுடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம். மனநிலை மற்றும் உள்ள ஆற்றல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் ஆழமான சிந்தனையாளர்னு சொல்லலாம். சில சமயம் நீங்கள் தனியாக இருக்கவும் விரும்புவீங்க. அது மன அழுத்தத்தால் மட்டும் கிடையாது, உங்களோட ஆன்மா உள்ளார்ந்த அமைதியை தேடுவது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இயற்கையாகவே தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருக்காரு சனி பகவான். அந்த நேரத்தில் புத்தகம் படிக்கிறது, தியானம் செய்கிறது, இசையை கேட்கறது, நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரும் முன் உங்களுக்கு உள்ள வெளிச்சத்தை பராமரிக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்து சமூக நலனுக்காக பிறந்தவர்களாகவே இருந்து பழகிட்டீங்க. அதனால் வந்து சில சமயம் நீங்கள் உங்களையே மறந்து பிறருக்காக உழைக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, உன்னை நேசிக்காமல் பிறரை உண்மையாக நீ நேசிக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க ஃபஸ்ட்டு. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியோட முதல் படி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை விட நீங்கள் உங்களை மதித்து உங்களை நம்பி நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களோட வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது இந்த ஜோதிடம். அன்பு கும்பராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பிறந்தது வெறும் வாழ்க்கையை நடத்துவதற்காக கிடையாது, வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கொடுக்கத்தான். கும்பம் என்பது வானில் நீரூற்றும் மனிதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவையும் கருணையும் உலகத்திற்கு பரப்புவார்.
அப்போ ஆன்மீக பயணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு உள்ள ஒரு தெய்வீக குரலும் இருக்குது. அது எப்போதுமே உண்மையை மட்டும்தான் சொல்லும். நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களை வந்து என்றைக்குமே பின்பற்றவே மாட்டீங்க. உங்களோட பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க, அதை பார்த்து நம்மளும் அதே மாதிரி பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வரவே வராது. சமூகம் சில சமயம் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து உங்கள் பாதையில் உங்கள் காலம் உங்களை வந்து நியாயப்படுத்தி காட்டும். அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தியானம், யோகா, அப்புறம் வந்துட்டு ஜெபம், இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையை வந்து மிகவும் அமைதியாகவும் சக்தியையும் கொடுக்கும். உங்களோட சிந்தனைகள் வந்து மிகவும் வலிமையானதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். எடுத்தோடனே நடக்காது. எந்த விஷயமுமே உங்களுக்கு எடுத்த உடனே கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து உங்களை விட்டு போகவே போகாது. ஆனால் உங்கள் எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நேர்மையானவையாக இருக்க வேண்டும். ஏன்னா கும்பராசியோட சிந்தனை சக்தி கடவுளோட கருவி அப்படின்னு சொல்லலாம். கடவுளோட கருவி வந்து உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் 2ஆம் பாதி வந்து மிகவும் பிரகாசமானதாகவும் ஒளி வீசக்கூடியதாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்க போகிறது. 30 வயதிற்கு பின் உங்களுக்கு ஒரு புதிய திசையே திறக்க போகுது. சனி உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக வடிவமைத்து கொண்டு வருகிறான். அதனால் வந்து ஆரம்பத்தில் இருந்த தடைகள் எல்லாமே வரும். ஆனால் அவை வந்து உங்களுக்கு மிக பெரியவனாக ஆக்குவதற்கான முன்னேற்றம். கொஞ்சம் கஷ்டமாக, என்ன இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, நீங்கள் என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை வந்து இப்போ தான் உங்களை வந்து ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கான வழிகளை தான் உங்களுக்கு கொடுப்பார். அது வந்து உங்களுக்கு நன்மைக்கு தான், கெட்டதுக்கு கிடையவே கிடையாது. வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க சமூக மாற்றத்துக்கான முக்கிய ஆளாக மாறிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? தொழில்நுட்பம், மனித நேயம், கல்வி, சிந்தனை, இது எல்லாத்துலேயுமே உங்களோட பெயர் வந்து பிரகாசிக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும். உங்கள் மதிப்பு மற்றவர்கள் பாராட்டுவதில் கிடையாது. நீங்கள் உங்களை நம்பி தருணத்தில் தான் உங்கள் வெற்றியை தொடங்க ஆரம்பிக்குது. இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரையும் 12வது நீங்கள் வந்து 12வது ராசியாக இருக்கீங்க. இந்த ராசியில் 12 ராசிக்குள்ளே உள்ள உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பணி வந்து சுலபம் கிடையாது, ஆனால் புனிதமானது. நீங்கள் உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள். அதை செய்ய உங்கள் சக்தி, உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆன்மீகம் வந்து போதுமானதாக இருக்கும். எவ்வளவு சோதனையே வந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் இருக்கணும். சனி தாமதமாக நியாயம் செய்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவன் ஒருபோதும் தவறவே மாட்டான். உங்களுக்கு முயற்சி ஒரு நாள் பனிமலை, ஒரு நாள் உருகும் போல பலன் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களோட முயற்சி என்றைக்குமே வெற்றியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்து மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் நண்பர்களுடனும் உங்கள் தொழில், உங்கள் கல்வி அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து நீர் போல பாயுங்கள், காற்றை போல உணருங்கள். ஆனால் எப்போதும் உங்கள் உள்ளம் கருணையுடன் இருங்கள். நீங்கள் பிறந்தது வெறும் வாழ்வதற்காக கிடையவே கிடையாது. உலகம் உங்களை பார்த்து இதுவே மனிதனின் உண்மை வடிவம் என்று சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இருக்க எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். வணக்கம் மீன ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம மீன ராசியை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. மீன ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கை நடத்துவதற்கே கிடையாது, உலகத்திற்கே நெஞ்சம் கொடுக்கத்தான் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கடைசி ராசியாக இருக்கும். அதனால் இது அனைத்துமே அனுபவங்களையும் உணர்வுகளையும் தன்னுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருக்க ஒரு பரந்த கடல் போன்ற மனசு உடையவங்க தான் இந்த மீனராசிக்காரவங்க. உங்களோட உள்ளம் வந்து எப்பொழுதுமே மிக மிக மென்மையானது, கருணையுடன் நிறைந்தது. நீங்கள் வந்து பிறரை புரிஞ்சு கொள்வதில் நிபுணர்னு கூட சொல்லலாம். ஒருவர் வேதனைப்படும் பொழுது அதை நீங்கள் உங்கள் மனசுலேயே உணர்ந்து கொள்பவராக இருப்பீங்க.
அதனால தான் சில சமயம் உங்கள் மனசில் எளிதில் காயம் அடைஞ்சு போயிடுது. ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, மென்மை என்பது பலவீனம் கிடையாது, அது ஒரு தெய்வீக வலிமை அப்படிங்கிறத. மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் கனவுகளால் ஆனவர்கள். உங்கள் சிந்தனைகள் கலை மிகுந்தவையாக இருக்கும். உங்களோட கற்பனைக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் எழுதலாம், வரைந்திடலாம், இசை செய்யலாம் அல்லது அமைதியாக சிந்திக்கலாம். எந்த வழியிலுமே உங்களுக்கு ஆன்மா வெளிப்படும். உங்கள் நெஞ்சு பரிசுத்தமானது. அதனால தான் உங்களோட சில நேரங்களில் உங்களை நீங்களே தவறாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி ஆகிறது. ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு ஒரு உண்மைதான், உங்கள் கவசம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் ஞானத்தின் கிரகமாக இருக்கார். அதனால தான் நீங்கள் பிறந்ததே அறிவுக்காகவும் ஆன்மீக உயர்வுக்காகவும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மனசு எப்பொழுதுமே உண்மையை தேடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் வாழ்க்கையோட உண்மைகள் கடுமையாக தோன்றும். ஆனால் குரு எப்பொழுதுமே உங்களை காப்பாற்றுவார். அவன் உங்களுக்கு நம்பிக்கையை விதைச்சு அந்த நம்பிக்கையால் தான் நீங்கள் எந்த இருளையும் தாண்டி சென்று கொண்டு இருக்கிறீங்க. மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் யாருக்குமே தீங்கு செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல மனசும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் யாராவது உங்களை தவறாக பயன்படுத்திட்டாங்க, தேவையில்லாமல் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அவங்கள மன்னிக்கவே மாட்டீங்க. அவங்க எவ்வளவுதான் உங்களை சமாதானப்படுத்தினாலும் நீங்கள் அவங்களுக்கு யாருன்னு காட்டிடுவீங்க. இப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையானதாக இருக்குது. சில நேரங்களில் உங்களோட வாழ்க்கையில் குழப்பம், ஆனால் நீங்கள் மனம் தளரவே மாட்டீங்க. எவ்வளோ பெரிய குழப்பம் வந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் மனம் தளராமல் இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் நீங்கள் இருப்பீங்க. அலைகள் மேலே பாய்ந்தாலும் அடியில் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன ராசிக்காரங்க என்பது உலகத்தில் துன்பத்தில் அழும்போது கூட சிரிப்பால பிறக்கும் நம்பிக்கை தரும் ஆன்மான்னு சொல்லலாம். நீங்கள் கனவு மட்டுமே காண்பது மட்டும் அல்லாமல் அந்த கனவுகளை பிறரோட வாழ்வாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர்கள்னு சொல்லலாம். அப்போது மீன ராசிக்காரங்க உழைப்பு மற்றும் நம்பிக்கை ரெண்டும் சேரும் பொழுது ஒரு அதிசயம் நிகழும். நீங்கள் பிறந்தது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குவதற்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தொழில் மற்றும் பணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்பனையாலும் உணர்வாலும் இயங்கும் ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு சிறந்த தொழில்கள், கலை, இலக்கியம், இசை, திரைப்படம், மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் அல்லது சமூக சேவை. நீங்கள் எங்கே போனாலும் பிறரோட நலனை நினைக்கும் மனம் உங்களை உயர்த்த செய்யும். நீங்கள் வேலை செய்கிறது பணத்துக்காக கிடையாது, அது உங்களுக்கு உள்ள திருப்திக்காக மட்டுமே நீங்கள் செய்யக்கூடியவர்கள். உங்களுடைய மனது யாருக்குமே கிடையாது. என்ன கடைசி ராசியாக இருக்குது அப்படிங்கிறனால எல்லா ராசியில் இருக்கக்கூடிய நற்பணங்கள் எல்லாமே உங்களை சேரும். அதனால தான் சில நேரங்களில் எவ்வளோ உழைத்தாலும் எதிர்பாராத பலன் தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் மீன ராசிக்காரர்களின் விதி என்ன தெரியுமா? அவர்கள் தாமதமாக வெற்றி பெறுவார்கள், ஆனால் அந்த வெற்றி ஒருபோதும் கையில் இருந்து சறுக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உழைக்கும் இடத்தில் உங்களோட நேர்மை, உங்களுடைய மௌனம், உங்களுடைய புரிதல், இவை உங்களுக்கு பெரிய பலங்கள்னு சொல்லலாம். பணம் வந்து போகும், ஆனால் உங்கள் நம்பிக்கை, உங்களோட பாசம், அதுவே உங்களுக்கு உண்மையான செல்வமாகவும் இருக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட மனம் அன்பால நிறைஞ்சது. நீங்கள் உறவுகளில் மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பீங்க. பிறர் சிறு அன்பு காட்டினாலும் அதை உயிரோடு தாங்குவீர்கள்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் யாராவது உங்களுக்கு உண்மையை கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா உங்களோட இதயம் உடைஞ்சு போயிடும். அன்பு உங்களுக்கு சுவாசம் போல, அதை இழந்தால் நீங்கள் அமைதியை இழந்து விடுவீர்கள். நீங்கள் உங்களோட குடும்பத்திற்காக எந்த தியாகமும் செய்ய தயங்காமல் இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, உங்களோட மன அமைதி, உங்களோட கனவுகளை விட்டு விடாதீங்க. ஏன்னா உங்கள் உள்ளம் அமைதியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பிறருக்கு அமைதி கொடுக்க முடியும். மனநிலை மற்றும் உணர்ச்சி உலகம். மீன ராசிக்காரங்க உணர்ச்சி ரீதியாக ஆழமானவங்க. சில சமயம் சில விஷயங்களுக்கு கண்ணீர் வரலாம்.
அதுதான் உங்களோட பெருமை. ஏன்னா அந்த கண்ணீரில் உண்மை இருக்குது. நீங்கள் ஒருவரை காயப்படுத்த மாட்டீங்க, ஆனால் உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை கூறாமல் தாங்கிக்குவீங்க. அந்த மௌனம் கூட ஒரு பிரார்த்தனை மாதிரின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான அமைதி, கலை, இயற்கை, இசை இவை தான் உங்களோட மனசுடைய மருந்துன்னு சொல்லலாம். பெரிய சத்தமோ வம்போ சண்டையோ உங்களின் சக்தியை தளர செய்கிறது. நீங்கள் தியானம், ஜெபம் அல்லது இயற்கையோடு நேரம் செலவிட்டால் உங்கள் ஆற்றல் மீண்டும் வளருகிறது. நீங்கள் எப்போல்லாம் பிறருக்காக நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு காலியான இதயம் பிறருக்கு சாந்தி தர முடியாது இல்லையா? மீன ராசிக்காரங்களோட இதயம் கடல் மாதிரி. யாருமே அதை முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் அது எப்போதுமே உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு இருப்பீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் போகிறார் இந்த கடவுள். கொடுப்பார். அது நீங்களே கண் கூட பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு ஆன்மீக சக்தியின் வடிவம்னு கூட சொல்லலாம். உங்களோட இதயத்தில் கருணையும் கண்களின் உண்மையும் உங்கள் வார்த்தைகளில் நம்பிக்கையும் எப்பயுமே கலந்திருக்கும். மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரும் தீபம் போலன்னு சொல்லலாம். அவங்கள தங்களையே எரித்து பிறருக்கு வெளிச்சம் கொடுக்குறாங்க. ஆன்மீக வளர்ச்சியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட ஆன்மா பழையமையானது. நீங்கள் பிறந்தது இவ்வுலகத்தில் அன்பை வளர்க்கவும் துன்பத்தை மாற்றவும். நீங்கள் கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது அதற்கு பின்னால் ஒரு தெய்வீக காரணம் இருக்கும். அது உங்களை தாண்டி அல்ல உங்களுக்கு ஆழமான புரிதலுக்குள் அழைத்து செல்வதற்காகத்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதிலிருந்து வர ஒரு ஆழமான சக்தி வெளிப்படும். நீங்கள் கண்ணீர் கூட கடவுளிடம் ஒரு வேண்டுதல் ஆகும். நீங்கள் உற ஒவ்வொரு கண்ணீருமே அது உங்களுக்கான வேண்டுதலாக போய் அந்த கடவுள்கிட்ட சேரும். அதனால் உங்கள் மனம் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கட்டும். எப்பொழுதும் நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் உண்மையை மட்டும் எப்பயுமே நீங்கள் உண்மையாக இருக்கிறத மட்டும் விட்டு விடாதீர்கள். உண்மையும் கருணையும் ஒன்றிணைந்தால் அதுவே மீன ராசியின் தெய்வீக வடிவம்னு சொல்லலாம். எதிர்கால பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது வரும் ஆண்டுகளில் மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவு மெதுவாக திறக்கும். குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களோட கனவு நிதானமாக நிறைவேறும். உங்கள் உழைப்பும் மன அமைதியும் சேரும் பொழுது வாழ்க்கையில் நிலைத்த செல்வமும் மகிழ்ச்சியும் வரும். 30 வயசுக்கு பிறகுதான் உங்கள் சிந்தனை ஆழமாகி ஆன்மீகத்தில் நடைமுறையாக மாறச் செய்யும். முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் தெளிவாக தோன்றும். நீங்கள் யாரோட போட்டியிட வேண்டிய அவசியமுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் சொந்த பாதையில் நடந்து கொண்டு இருப்பீங்க. உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு மிகுந்த உயரத்தை கொண்டு போகும். முக்கியமாக வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் பக்தி, கல்வி மற்றும் சேவை வழியாக வரும். மீன ராசிக்காரர் எங்கு சென்றாலும் அன்பையும் அமைதியையும் பரப்புவார். அதுவே அவங்களோட உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். மோட்டிவேஷ்னல் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அழகான வாழ்க்கையை வாழ்வதற்காக, அதாவது உங்களோட சக்தி மௌனத்தில் தான் இருக்குது. உங்களோட இதயம் காயப்பட்டாலும் அதிலிருந்து பூக்கள் மலரும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உங்களை பலமாக்குவது கிடையாது. அது உங்களுடைய கருணையுடைய வீரராக மாற்றி உங்கள் நம்பிக்கையை உங்களுக்கு கவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாள் மாதிரி உங்களுக்கு காட்டுது. மீன ராசிக்காரங்க தோல்வி அடையவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க